Hi friends, இன்னைக்கு நம்ம எடிட்டோரியல் vocabulary என்ன பார்க்க போறோம்னா மூணு வார்த்தை சரியா. ஃபர்ஸ்ட் வார்த்தை debase. ஸோ debase அப்படின்னா மோஸ்ட்லி அந்த கதவை மட்டும் சாத்திரு. debase அப்படின்னா அதனுடைய தரத்தில் இருந்து குறைக்கிறது. ஒன்று ஸ்டேட்டஸாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேட்டஸில் அது இருக்குது அப்படின்னா அதனுடைய ஸ்டேட்டஸை குறைச்சி பேஸ் பண்ணி விட்டுறது debase, அதையும் debasன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா குவாலிட்டியிலையும் அதோடைய தரத்தை வந்து கம்மி பண்ணிடுறது. ஓகே, ஸோ இப்போ சென்டென்ஸ் பாருங்கள். The company's financial trouble debased its reputation. ஸோ அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ட்ரபிள் வந்து என்ன பண்ணுச்சான், debase எதை குறைச்சிச்சு அப்படின்னா கம்பெனியோடைய ரெப்புடேஷன். கம்பெனி இது நாள் வரைக்கும் சம்பாரிச்சு வச்சுருந்தா புகழ். ஸோ அந்த புகழை தான் வந்து ரெப்புடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெப்புடேஷனையே debase பண்ணிடுச்சான். என்னது, கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் ட்ரபிள். ஓகேயா, நெக்ஸ்ட் பாருங்கள். தி சீப் மெட்டீரியல்ஸ் used debased the overall quality of the product. ஸோ அந்த சீப்பான மெட்டீரியல் யூஸ் பண்ணதுனால அந்த ப்ராடக்டோடைய ஓவரால் குவாலிட்டியுமே அந்த தரத்தையுமே கம்மி பண்ணிருச்சான், debase பண்ணிருச்சான். ஓகேயா, நெக்ஸ்ட் வார்த்தை curtail. ஸோ curtail அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறது, அதுக்கு தடை போட்டு வைக்கிறது, அதனோட யூசேஜை கம்மி பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து curtailனா குறைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட யூசேஜ் வந்து குறைக்கிறது. இப்போ பாருங்கள் சென்டென்ஸ் பாருங்கள். The company had to curtail production due to a shortage of raw material. ஸோ அந்த கம்பெனி வந்து ப்ரொடக்ஷனை வந்து curtail பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்ற ஒரு அர்த்தமும் வரும். இன்னொன்று ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணாங்க அப்படின்ற ஒரு அர்த்தமும் வரும். ஸோ இதுக்கப்புறமேல் வர பேசேஜை படித்து பார்க்கும்போது எந்த இடத்துல எப்படியான அர்த்தத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கும். ஓகேயா, தி கம்பெனி had to curtail production. ஸோ அந்த ப்ரொடக்ஷனை வந்து curtail பண்ண. ஓகேயா, ஸோ அந்த கம்பெனி வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணாங்க. எதனால், ரா மெட்டீரியல் சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால, ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் கம்மியாக இருந்ததுனால கம்பெனி வந்து ப்ரொடக்ஷனை curtail பண்ணாங்க. சரியா, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். தி ஃபெஸ்டிவல் வாஸ் curtailed டியூ டு இன்க்ளிமெண்ட் வெதர். அந்த ஃபெஸ்டிவல் வந்து நிறுத்தப்பட்டுருச்சு. ஓகே, தி ஃபெஸ்டிவல் வாஸ் curtailed டியூ டு எதனாலனா இன்க்ளிமெண்ட் வெதர்னா அன்ஃபேவராக இருக்கும். ஓகேயா, ஒத்து போகாத அந்த ஃபெஸ்டிவலை நடத்துறதுக்கு ஒரு தகுதில்லாத என்ன சொல்கிறதுரா ஏதுவாக இல்லாமல் இருக்கக்கூடிய வெதர் இருக்கும். சரியா, ஸோ அதனால் அந்த ஃபெஸ்டிவல் வந்து curtail பண்ணாங்க. ஓகேயா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, இந்த 2 வார்த்தை போதும். பாய். vocabulary அழகாக நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. வீடியோஸ் போயிட்டே இருக்கும். எடிட்டோரியல் vocabulary இம்பார்ட்டண்டான vocabularies தான், டெய்லி யூசேஜில் இருக்க vocabularies தான். சரியா, காம்படிட்டிவ் எக்ஸாம் யாராவது படிக்கிறாங்க, vocabulary லேர்ன் பண்ணிக்கணும்னா ஷேர் பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரியா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் அதிகமாக இருக்கீங்க. 75-80% ஆஃப் பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கோங்க. பாய்.